அது இயல் 2ல் திருமலை முருகன் பள்ளு அப்படிங்கிறது சரியா, பக்க எண் 34 இருக்கக்கூடியது. இப்போ திருமலை முருகன் பள்ளு அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உழவர் உளத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சியை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்திடுது. இப்போ உழவர் உளத்தியன்னா விவசாயிகள் வந்து விவசாயம் செய்கிறாங்களோ அவங்கள சொல்கிறது தான். அவங்க வந்து வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துது சரியா. பள்ளு வந்து சிற்றிலக்கியத்தின் உட்கோளாகும். பள்ளு தான் சிற்றிலக்கிய வகைகள் 96 இருக்குல்ல, அந்த 96ல் ஒன்று தான் பள்ளு உலா அந்த சொல்லல அது. அதில் தான் திருமலை முருகன் பள்ளு அப்படிங்கிறது. நெல்லு வகையை எண்ணினாலும் பள்ளு வகையை எண்ண முடியாது என்று என்பர் வேளாண்மை. இப்போ வந்து நெல்லு வகை எண்ணாலும் பல்லுனுடைய வகையை வந்து எண்ண முடியாது சரியா. இப்போ வந்து வேளாண்மை இலக்கியமான பள்ளு வந்து அரிய செய்திகள் பல வந்து நமக்கு வந்து காணப்படுது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா. அதில் வந்து இப்போ வந்து திருமலை முருகன் பள்ளு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து யார் பாடியிருக்கா அப்படின்னா அழகிய பெரியவன் கவிராயர் அப்படிங்கிற உன்னோட புக்குக்கு பின்னாடி நூல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாரு. அதில் வந்து புக்கு பின்னாடி நூல்வெளி அப்படின்னு இருக்கு. அதில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ள பண்புலிப்பட்டணம், அந்த பண்பொழில் அப்படிங்கிறது இப்போ அந்த ஊர் அந்த பண்பொழில் என அழைக்கப்படுகிறது. இங்குள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை குன்று. மேலுள்ள முருகக்கடவுளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டது தான் திருமலை முருகன் பள்ளு தமிழ் சரியா. இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குற்றாலத்துக்கு அருகில் உள்ளது பண்பொழில் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய திருமலை முருகனை வந்து பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூல் வந்து இந்நூலில் வந்து கலித்துறை கலிப்பா சிந்து ஆகிய பாவகைகள் விரைவி வந்துள்ளன. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கலித்துறை கலிப்பா சிந்து வந்து விரைவி வந்திருக்கு. அடுத்து வந்து இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பள்ளிசை திருமலை அதிபர் பள்ளு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் சரியா. இப்போ நான் ஆசிரியர் குறிப்பு என்ன எழுதணும் அப்படின்னா திருமலை முருகன் பள்ளு, ஆசிரியர் வந்து அழகிய பெரியவன் கவிராயர், நூல் வந்து திருமலை முருகன் பள்ளு, காலம் வந்து கிபி 18ஆம் நூற்றாண்டு. அப்போ வந்து இது நீ என்ன எழுதணும் இதுக்கு ஆன்சர் அப்படின்னா பெரியவன் கவிராயர் குறிப்பு வரைக அப்படின்னா 2 மார்க்ஸ் இதை எழுதிக்கோ சரியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வடகரை நாட்டோட வளத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மடை இடங்கனி வந்துளமாடும் சலச வாவியில் செங்கையல் பாயும் தரளம் ஈன்ற வெண் சங்கையல் மேயும் குலம் இன்னார் மழை பெய்யன பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும் புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ் வட ஆரி நாடங்கள் நாடே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மலரில் வந்து நம்ம பூக்கள் சொல்லுவோம்ல அதில் என்ன இருக்குது அப்படின்னா வடகர நாட்டில் வந்து மலரில் மொய்க்கக்கூடிய வண்டுகள், ஆரளி அப்படின்னா வண்டுகள் சரியா. ஆரளி அப்படின்னா என்னது வண்டுகள் மொய்க்கின்ற வண்டு அப்படின்னு சொல்கிறது. அதில் என்ன அப்படின்னா இந்தளம் அப்படின்னா ஒரு வகை இசை வந்து அந்த வண்டு வந்து பாடுமா அந்த பூவில் இருக்கும்போது அப்படிங்கிற இந்தளை அப்படிங்கிற பண்ணை வந்து என்ன செய்யுது ரிங்காரம் விட்டு பாடுது சரியா. அடுத்து வந்து மடை இடங்கனி, மடை அப்படின்னா மதகு, இடங்கனி அப்படின்னா சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. மீன் அப்போ வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அந்த ஒரு வகை பறவை வந்து என்ன செய்யுதான் அந்த மதகுகளிலே கட்டப்பட்ட சங்கிலியில் வந்து இருக்குது. அதுதான் சரி. இடங்கனி வந்துளம் ஆடும், வந்துளம் அப்படின்னா அந்த மதக்கிடையில் சங்கிலியால் இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உளம் ஆடும்னா உள்ளே வந்து என்ன செய்யுது அந்த மதகுகளுக்கிடையே வந்து ஆடக்கூடிய உள்ளான் அப்படிங்கிற ஒரு வகை பறவை வந்து அந்த குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மீனை சாப்பிட்றதுக்காக என்ன செஞ்சிட்ருக்கான் இருக்குது சரியா. அடுத்து வந்து சலச வாவியில் செங்கையல் பாயும். இப்போ சலச அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சலச வாவியில் செங்கையல் பாயும் அப்படின்னா தாமரை தடாகம், வாவி அப்படின்னா குளம் ஆறு ஏரி அந்த மாதிரி குறிக்கிறது. சலச அப்படிங்கிறது தாமரை பூ குறிக்கிறது. அந்த தாமரை தடாகத்தில் வந்து செங்கையல் அப்படின்னா செம்மையான அந்த மீன்கள் வந்து பாய்ந்து விளையாடுவான் சரியா. அடுத்து வந்து தாளம் ஈன்ற வெண் சங்கையல் மேயும், தரளம் அப்படின்னா என்ன அப்படின்னா முத்துக்கள் ஈன்ற வெண்மையான சங்குகள் வந்து பரவி காணப்படும். அதான் வெண் சங்கு அப்படின்னா வெண்மையான சங்குகள் மேயும்னா பரவி இருக்குது சரியா. அடுத்து வந்து குலமின்னார் பெய்யன பெய்யும், குலமின்னார் மழை வந்து பெய்யன பெய்யும் அப்படின்னா என்ன அப்படின்னா மின்னலையொத்த பெண்கள் வந்து மழையை பெய்யும் அப்படின்னு சொன்னால் பெய்யுமா சரியா. அதே மாதிரி குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும் புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ் வட ஆரி நாடங்கள் நாடே அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன அப்படின்னா
குடங்கை அப்படின்னா உள்ளங்கை, உள்ளங்கை ஏந்தி ஏற்பவர் அப்படின்னா உள்ளங்கை ஏந்தி இறந்து உண்ணும் இயல்புடைய முனிவர்கள் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து என்ன செய்யுமா, உண்மையாக தன்மை கொண்ட உண்மையாக இருக்கும். அப்படி மெய்யென கூறக்கூடிய வார்த்தைகள் வந்து உண்மையாக இருக்கும். அதுதான் செய்யன செய்யும். புலவர் போற்றும் திருமலை சேவகன். புலவர் அப்படின்னா இத்தன்மை கொண்ட அந்த திருமலை சேவகனை வந்து புலவர்கள் போற்றுகின்ற திருமலை சேவகன் புகழ் வட ஆரி நாங்கள். அப்படிப்பட்ட ஆரிய நாடு தான் வடகரை நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் என்ன அப்படின்னா இந்த பொருள் என்ன அப்படின்னா மலரில் வந்து என்ன செய்யுது, வடகரை நாட்டில் மலரில் மொய்க்கும் வண்டுகள் இந்தளம் அப்படிங்கிற என்ன பண்ணை வந்து என்ன செய்யுமா, பாடுமா. மீனை பிடித்து உண்பதற்காக உள்ளான் பறவை வந்து வண்டோட எசை கேட்டு வாய்க்கால் மதகுகளிடையே என்ன செஞ்சுருக்குது, இசை கேட்டு நிற்கிது, ஆளாட்டிட்டு நிற்கிதான். அடுத்து என்ன அப்படின்னா தாமரை தடாகத்தில் வந்து மீன்கள் வந்து துள்ளி பாய்ந்து விளையாடும். முத்துக்களை ஈன்ற வெண்மையான சங்குகள் வந்து என்ன செய்யுமா, பரவி காணப்படுமா. அதே மாதிரி மின்னலையொத்த பெண்கள் வந்து என்ன செய்வாங்க, பெய் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யுமா. உள்ளங்கை ஏந்தி இறந்து உண்ணும் முனிவர்கள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து மெய்யாகும். இத்தன்மை கொண்ட திருமலையில் வந்து புலவர்கள் போற்றுகின்ற திருமலை சேவகன் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். சரியா? இப்போ இதில் என்ன அப்படின்னா செங்கயல் வெண் சங்கு அப்படின்னா செம்மை கூட்டல் கயல் வெண்மை கூட்டல் சங்கு அப்படிங்கிறது இது வந்து பண்பு தொகை. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா இதில் நீ என்ன எழுதுகிற அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சலசவாவியில் செங்கயல் பாயும் அப்படிங்கிறது இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. சலசவாவியில் செங்கயல் 3வது லைன் இருக்குல்ல, அதில் நீ அப்போ அதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இடம் போட்டுட்டு திருமலை முருகன் பள்ளு, ஆசிரியர் வந்து அழகிய பெரியவன் கவிராயர் அப்படின்னு போட்டு அடுத்து வந்து பொருள் அப்படின்ட்டு. சரியா? பொருள் போட்டுட்டு உன் பக்க எண்ணில் 35 2வது பேராகிராஃபில் 3 லைனில் எழுதிக்கோ. தாமரை தடாகத்தில் ஸ்டார்ட் பண்ணி பரவி காணப்படும் வரைக்கும் எழுதிக்கோ. அடுத்து அழகிய பெரியவன் ஆசிரியர் குறிப்பு ஒன்று குருவினா ஒன்று எழுதிக்கோ. அது வந்து 3 தான். ஆசிரியர் பேர், அவருடைய நூல், அந்த நூலுடைய சிறப்பு, அதுக்கு காலம் எழுதிக்கோ. அடுத்து வந்து வடகரை நாட்டோட இயற்கை வளத்தை குறிப்பிடுக அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வடகரை நாடு அப்படிங்கிறத எழுதி அனுப்பு. சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து வடகரை நாடு மாத்திரம் பார்த்துருக்கோம். இந்த வடகரை நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை பற்றி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வடகரை நாட்டினுடைய வளத்தை பற்றி கூறுக அப்படிங்கிறத அந்த பொருள் ஃபுல்லாக எழுதிக்கோ. அடுத்து வந்து இடஞ்சுட்டி பொருள்கள் வந்து சலசவாவில் செங்கையில் பாயும் அப்படிங்கிறது இடம்னா எங்கே, திருமலைகன் முருகன் பள்ளு, அழகிய பெரியவன் கவிராயர் அப்படின்னு எழுதிக்கோ. அடுத்து வந்து பொருள் அப்படிங்கிறது 2வது பேராகிராஃபில் 3 லைன் எழுதிக்கோ. அடுத்து அவருடைய ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிறது 3 எழுதிக்கோ. சரியா? நன்றி மாணவர்களை, மீண்டும் பார்க்கலாம்.